ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். பசுபதி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு சென்னையிலேருந்து இமீடியட்டாக வந்துட்டு கொடைக்கானல் கிளம்பி போகிறாரு. கொடைக்கானலுக்கு கிளம்பி போனதுமே வந்துட்டு நிவின் அம்மா அப்பாவை போய் மீட் பண்ணுறாரு. நிவின் அம்மா அப்பாவை பார்த்ததுமே வந்துட்டு, என்ன பையனை வளர்த்திட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் எங்கே, என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கல, நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டீங்க, அட்லீஸ்ட் உங்கள் பையனையாவது நீ நல்லா இருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இங்கே 2 பேரும் ஜாலியாக இருந்துட்டுருக்கீங்களா, உங்கள் பையன் அங்கே என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசுவார். அதுக்கு நிவினோட அம்மா, ஏன்னா இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, வந்து வராதுமா, இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தோம், அட்லீஸ்ட் இப்போ தான் வீடு தேடி வந்திருக்கீங்க, உட்காருங்க, காஃபி குடிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலாக பேசுவாங்க. அதுக்கு பசுபதி மீண்டும் டென்ஷன் ஆயிடுவார். என்ன காஃபி குடிங்க, டீ குடிங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன், அங்கே வந்துட்டு இமீடியட்டாக இப்போ உன் பையனை போய் நீ காப்பாற்றுறேன்னா உன் பையன் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான், அங்கே நிலமை ரொம்ப வந்துட்டு மோசமாக இருக்குது, உன் பையன் வந்துட்டு பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்ருக்கான், அனுபவிக்கக்கூடாதெல்லாம் அனுபவிச்சுட்டு சாகிற நிலமையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுத்துவார். என்னென்னா சொல்கிறீங்க, என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, என் பையன் இங்கே இருந்தால் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்லேயே ஏதாவது ஆயிடுவான் தான் தனியாக வந்துட்டு பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அவன் பெங்களூர் தானே போயிருக்கான் அப்படிங்க. பெங்களூர் அவன் எங்கே போனான், அவன் இருக்கிறது சென்னையில், அதுவும் வந்துட்டு இந்த கொடைக்கானல் இருந்த இந்த குடும்பம், ஃப்ராடு குடும்பம், காவேரி குடும்பம் வந்துட்டு சென்னைக்கு போனனால தான் உன் பையன் பின்னாடியே வந்துட்டு மோப்பம் முடிச்சுட்டு போயிருக்கான், அவங்க இருக்கிற இடத்துல தான் பக்கத்துலேயே அவனும் ரூம் எடுத்து தங்கியிருக்கான், அங்கே நடக்கிற விஷயம் ஒன்று கூட உங்களுக்கு தெரியாதுங்கிறது இதுலேயே தெரியுது, என்ன பையனை வளர்த்துனதும் சரியில்லை, அட்லீஸ்ட் அவனை கண்காணிக்கவாது செய்வீங்கன்னு பார்த்தா அதுவுமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னென்னா சொல்கிறீங்க, காவேரிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இடையில கேள்விப்பட்டோமே, அவள் தான் கம்முன்னு போயிட்டாளே, அதுக்கப்புறம் இப்போ என்ன பிரச்சனை, இவன் ஏன் அவளை தேடி போயிருக்கான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பெரிய கூத்து, அந்த கதையெல்லாம் சொன்னா நீயே காரி துப்பிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவங்க என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்க, அந்த காவேரி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தான் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம், ஆனால் வந்துட்டு அவள் காசுக்காக வந்துட்டு பெரிய பணக்காரனை பார்த்துட்டு மடக்கி போட்டு காசுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா, அவங்ககிட்ட இருந்து 20 லட்சமோ 30 லட்சமோ வாங்கிட்டு 1 வருஷத்துக்கு மட்டும்தான் அவள் வந்து பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்லிட்டு எதுவும் கான்ட்ராக்ட் கல்யாணமாமா அந்த மாதிரி பண்ணி தான் வந்துட்டு அவங்க குடும்பத்தை வந்துட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க, அந்த ஃப்ராடு குடும்பம் வந்துட்டு கொடைக்கானலேருந்து போய் அங்கே அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது, பெருமையாக வந்துட்டு வெளியே மட்டும் பேசுவாங்க அவங்க, நாங்கள் இப்படி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரி கேவலமான பொழப்பு பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐய கேட்கவே அசிங்கமாக இருக்குது, காதெல்லாம் கூசுது, என்னென்ன சொல்கிறீங்க, இப்படி எல்லாமா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிவினோட அம்மா கேட்பாங்க. அது கூட பரவாயில்லம்மா, இப்போ அடுத்த கதையை கேட்டால் நீ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவ, என்னண்ணா என்னாச்சு அப்படின்னு அவங்களும் கேட்க, அடுத்தது அந்த லாஸ்ட் பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த கடைக்குட்டிக்கு முன்னாடி யமுனான்னு சொல்லிட்டு என் பையன் ராகவ வந்துட்டு மடக்கலான்னு பார்த்தாங்க, அது முடியாததுனால வந்துட்டு இப்போ நிவினுக்கும் அந்த யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அக்கா அவங்க குடும்பமெல்லாம் சேர்ந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. என்னது, நிவினுக்கு கல்யாணம் பண்ணுறாங்களா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க யார், அதுபோக இந்த கேவலமான பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் பையன் கூட என்ன 1 வருஷமா 2 வருஷமா கான்ட்ராக்டு, இதெல்லாம் முடிவு பண்ணுறது யார், நிவின் ஏதாவது சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவள் ஏன் கேட்குற, உன் பையனை வந்துட்டு ரொம்ப பயந்தாங்குழியாக வளர்த்திட்டீங்க போல இருக்குது, எதையுமே வந்துட்டு துணிஞ்சும் பண்ண மாட்டேங்கிறான், யாருக்குனாலும் பயந்து பயந்து நடுங்கிறான், எஸ்பெஷலி வந்து அந்த காவேரி குடும்பம் எது சொன்னாலும் வாலாட்டிக்கிட்டு பின்னாடியே போயிடுறான், இப்போ யமுனாவுக்கு கூட வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது அவனுக்கு, நாளைக்கு கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் வந்துட்டு ரொம்ப தடபடலாம் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க யார், அந்த நாய்ங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், ஆல்ரெடி வந்துட்டு அந்த காவேரினால தான் என் பையன் வந்துட்டு மென்டல் ஆகிற நிலைமைக்கு போய் திரும்பி மீண்டு வந்தான், திரும்பவும் வந்துட்டு யமுனாவை வந்து வச்சு மயக்கி என் பையனை வந்துட்டு இது பண்ணுறாங்களா, இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என் பையன் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் போக்கில் இருக்கோமே தவிர என் பையன் மேலே பாசமெல்லாம் இல்லாமல் கிடையாது, அவனுக்கு ஏதோ ஒன்றுனா நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம், இத்தனை சொத்து சம்பாரிச்சது இத்தனை பணமும் இருக்கிறதுக்கு ஒரே ஆள் அவன் தான், ஒரே ஓனர் அவன் தான், அவங்க என்ன பணக்காரங்க, விஜய் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவன் எவ்வளோ பணக்காரன்னு நாங்களும் பார்த்துறோம், எங்களுக்கு இல்லாத பேக்ரவுண்ட் இல்லை, எங்களுக்கு இல்லாத ஸ்டேட்டஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிவினோட அப்பாவும் சொல்லுவார். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு டைமும் கிடையாது, எதுவும் கிடையாது, இப்போ உடனடியாக நம்ம சென்னைக்கு கிளம்பி ஆகணும், நாளைக்கு நடக்க நிவின் யமுனா கல்யாணத்தை வந்துட்டு நிறுத்திக்கிட்டு அந்த குடும்பத்தை வந்துட்டு 4 கேள்வி வந்துட்டு நறுக்குன்னு கேட்டு தலை குனிய வைக்கணும், அந்த காவேரி போட்ட ஆட்டத்துக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாம் என்னென்னலாம் பேசினாங்க, ராகினிக்கும் நிவினுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தையும் கெடுத்தாங்கல்ல, அவங்கள வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது, இந்த கேவலமான பொழப்பு பிழைக்கிறதுக்கு 4 பேருக்கு முன்னாடி சென்னையிலேயே வந்துட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி ஆகணும், உடனே கிளம்புங்கிற மாதிரி கிளம்பி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா ராகினியும் அஜயும் வந்துட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிருவாங்க. வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இமீடியட்டாக கிளம்பிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, அப்பா வெண்ணிலா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நாங்கள் அங்கே ரீச் ஆயிடுவோம், அவளை கண்டுபிடிச்சி உடனே வந்துட்டு விஜய் கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுபதி உடனே சொல்லுவார், கொஞ்சம் பொறுமையாரு, எல்லா நேரமும் நம்மளுக்கு ஒட்டுக்கா கைக்கூடி வருது,
அடிக்கு மேலே அடியாக கொடுத்து அந்த காவேரியும் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கி ஆகணும். அதுபோக அந்த விஜயும் சும்மா விடக்கூடாது. அவன் எம்எல்ஏ கை வச்சிருக்கான்ல, அவனுக்கும் சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு இதுதான் நேரம். இதை நம்ம வந்துட்டு எப்படி மூவ் பண்ணி கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்துட்டு கேவலப்படுத்தி ஆகணும். நம்மளுக்கு பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பழி வாங்குறதுக்கு வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணாதான் முடியும். வெண்ணிலாவை வந்துட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சோன்னா வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது இம்மீடியட்டாக எனக்கு சொல்லுங்கள், அடுத்தது நான் என்ன பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிவினோட அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு பசுபதி வந்துட்டு காவேரியோட அம்மாவை பார்க்குறக்கு உள்ளே போவாங்க அவங்க வீட்டுக்கு. காவேரி அம்மாவை பசுபதியை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இவன் எதுக்கு திரும்ப இங்கே வந்திருக்கான், இவன் என்னால் ஏதாவது பிரச்சனை தானே வரும், நல்ல விஷயத்துக்காகலாம் இவன் வரமாட்டாங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. உடனே பசுபதி அவங்கள பார்த்ததுமே, என்ன சாரதாம்மா ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல், ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, கொடைக்கானலேருந்து சென்னை வந்தது ரொம்ப பிஸ்னஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்குது போல இருக்குது, வருமானம் எல்லாம் பயங்கரமாக வருது போல இருக்கே, பணக்கார ஆயிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாளமாக பேச, அவங்களும் ஆமாம் நாங்கள் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கோம், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டோம், நாங்கள் நல்லா தான் இருப்போங்கிற மாதிரி இருக்க உடனே நிவினோட அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சி வாய முடுங்க, நீங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலைங்கிறது, நேர்மையாக வேறு இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு எங்கள் முன்னாடியே பேசுகிறீங்களா, இந்த கேவலமான பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்களாம் குடும்பத்தோட அப்படின்னு ரொம்ப இழுப்பாங்க. நிறுத்துமா, என்னம்மா பேசுகிற, சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு எங்கள் வீட்லேயே வந்துட்டு எங்களையே திட்டுற, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்துட்டு கேட்பாங்க. உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா தெரியுமா, காசுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணிகிட்ருக்கா, அடுத்தது வந்துட்டு என் பையனை வளைச்சி போட்டு உன் 3வது மகனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண பார்க்குறா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பா. அப்படி கேட்டதுமே சாரதா அவங்க என்னம்மா சொல்கிற, ஏதாவது புரிகிற மாதிரி சொல்ல, என் பொண்ணு காவேரி பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணி அவள் சந்தோஷமாக இருக்கா, யமுனா வந்துட்டு ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், எங்கள் பொண்ணுங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன உரிமை இருக்குது, இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத, உன் வாயை கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சாரதாமா சொல்லுவாங்க. என்னது உன் பொண்ணு பயங்கரமான இடத்துல கல்யாணம் பண்ணி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காளா, அவள் எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கா தெரியுமா, பணத்துக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா, அதுவும் சும்மா கல்யாணம் பண்ண கிடையாது, ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க கூட புருஷனாக இருப்பா, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, நீ போட்டு கொடுத்த பிளான் தானே இது அப்படிங்கிற மாதிரி கேட்க கங்கா வந்துட்டு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. என் தங்கச்சியை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, வாயை மூடிட்டு வெளியில் போங்கன்னு சொல்ல, முதல்ல நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேசுங்க, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, விஜயை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதை அவள் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்கா, அடுத்தது வந்துட்டு இங்கே உங்கள் 2 பொண்ணுங்களும் இப்போ காணும் தானே, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா, அவங்க வேற எங்கேயோ போய் தங்கிட்டு நாளைக்கு வந்துட்டு யமுனாக்கும் நிவின்க்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் ரொம்ப மும்பரமாக பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு அப்போ தான் லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்கும். ஆமாம் இவங்க 2 பேரும் தனியாக போய் பேசிகிட்டு இருந்தாங்களே, தனியாக வந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க நிறையா வாட்டி, நாளைக்கு என்ன யமுனாவுக்கு வேற கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்க பசுபதி சொல்லுவார். அப்படியா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம், அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும், உன் 3வது மக வந்துட்டு கல்யாணத்துக்காக ரெடியாகி அங்கே வரப்போகிறான், என் மாப்பிள்ளையை அங்கே கூட்டிகிட்டு வரதான் போகிறோம், கோயிலே வச்சு நடந்த உண்மையெல்லாம் வந்துட்டு விசாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தாத்தா வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவார். ஓ காவேரி விஜயோட கான்ட்ராக்ட் விஷயம் வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு, இதனால் பெரிய பிரச்சனை வரப்போகுது, எப்படியாவது நம்ம பேரன்கிட்ட வந்துட்டு சொல்லியே ஆகணும், இதை வந்துட்டு அவன் எப்படியாவது சமாளிக்கணுங்கிறதுக்கு வேண்டி உடனே வந்துட்டு தாத்தா வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி இங்கே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவார். இந்த மாதிரி பசுபதி அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாம் வந்துட்டு இங்கே ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க காவேரியை, அவங்க அம்மாவை அவங்க அக்காவை எல்லாத்தையும் வந்துட்டு குடும்பத்தையே கேவலமாக பேசி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா, என்னப்பா இதெல்லாம் நீ உடனே என்னங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜய்க்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிரும். என் பொண்டாட்டி மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், கான்ட்ராக்டில் காசுக்காக வந்துட்டு அந்த டைமில் என் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி வந்துட்டு காவேரியை கல்யாணம் பண்ணது நான் தான், பட் இப்போ மனசார வந்துட்டு காவேரியை நான் லவ் பண்ணுறேன், அவளை என் பொண்டாட்டியாக நினச்சிட்ருக்கேன், இதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், என் பொண்டாட்டி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இவன் பசுபதி நான் உயிரோடே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அடுத்தது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்துட்டு குடும்பத்தோடு வந்துட்டு அந்த பொன்னியம்மன் கோயிலுக்காக எல்லாருமே போவாங்க. இவங்களை மாட்டி விடுறதுக்கு வேண்டி பசுபதி வந்து திட்டம் போட்டது எல்லாமே அட்ட டைமில் வந்துட்டு இவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும், அடிக்கு மேலே அடியாக கொடுத்து எல்லா உண்மையும் வந்துட்டு ஒரே அடியாக வர வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி காவேரி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு கோயிலுக்கு வருவாங்க. இங்கே அடுத்தது வந்துட்டு விஜய் பார்த்தீங்கன்னா, நிவின்க்கு எப்படியாவது என்ன ஆனாலும் சரி, யார் அவமானப்பட்டாலும் சரி, யமுனாவோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை, அது போக வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நிவினை வந்துட்டு நம்ம காவேரிக்காக வெயிட் பண்ண வச்சது தப்பு தான், அதுக்காக ஒரு பிராட்சித்தமாக வந்துட்டு அவனை நம்ம நிவின்க்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனோட ரூட்டும் கிளியர் ஆயிரும், எனக்கும் கொஞ்சம் மனசு உறுத்தாமல் இருக்கும், அதனால் வந்துட்டு யார் தடுத்தாலும் சரி, பசுபதியாக வந்தாலும் சரி, நிவினோட அப்பா அம்மா தடுத்தாலும் சரி, எப்படியாவது வந்துட்டு யமுனாவையும் நிவினையும் சேர்த்து வச்சு அவங்க 2 பேர்த்தோட லைஃப்பை வந்துட்டு செட்டில் பண்ணிடுங்கிற மாதிரி நிவினை வந்துட்டு வர சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்லிட்டு யமுனாவையும் அழைச்சிட்டு காவேரி கிட்டையும் கூட சொல்லாமல் வந்துட்டு கிளம்புவாங்க.
அடுத்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை வந்துட்டு கூட்டிகிட்டு ராகினியும் அஜயும் வந்துட்டு அதே சேம் பிளேஸ்க்கு அதே கோவிலுக்கு வர போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு வெண்ணிலாவை பார்த்தது அடுத்தது அவரோட மைண்ட் செட் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவர் நெக்ஸ்ட் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. காவேரி எப்படியோ வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு கோவிலுக்கு அவங்களும் வந்துடுவாங்க. அங்கே வச்சு தான் வந்துட்டு விஜயோட ரியாக்ஷன் தெரிய போகுது. வெண்ணிலாவை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா இல்லை வந்துட்டு என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருங்கிறது கண்டிப்பாக தெரியும். பட் கண்டிப்பாக வந்துட்டு காவேரியை விடவே மாட்டார் விஜய். வெண்ணிலாவை விட வந்துட்டு அதிகமாக வந்துட்டு காவேரியை வந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்துட்டு காவேரியும் விஜயும் வந்துட்டு லீகலாக வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறாங்க அங்கேயே அந்த கோயில்லையே. அடுத்தது வந்துட்டு நிவினுக்கு தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. நிவின் வந்துட்டு காவேரியும் விஜயும் பழி வாங்குறதுக்கு வேண்டி யமுனா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காமல் வெண்ணிலாக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், அந்த பொண்ணு வந்துட்டு அனாதையாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு நெக்ஸ்ட் சோர்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு வேண்டி நிவின் வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்கறக்காகவே வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறதா வந்துட்டு டிசைட் பண்ண போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ.